வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மிகவும் சுவையான பனீர் கோஃப்டா கறி எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, ரொட்டி நான் எல்லாத்துக்கும் சூப்பரா செட் ஆகும். முதல்ல கோஃப்டா தயாரிக்கலாம். ஒரு பாத்திரத்துல நன்றாக துருவிய பனீர் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து வேக வைத்த உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய் தூள், சிறிதளவு கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொள்ளணும். இந்த கலவை கையில் ஒட்டாத மாதிரி மென்மையான மாவா வந்ததும் சின்ன சின்ன உருண்டைகளா செய்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில இந்த கோஃப்டா உருண்டைகளை பொன்னிறமா பொரிச்சு எடுக்கணும். அதிக தீயில போட்டா வெளியில கருகி உள்ள வேகாம போயிடும். அதனால மெதுவா பொரிக்கணும். கோஃப்டா தயார். இப்ப கிரேவி பக்கம் போகலாம். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், பட்டை, கிராம்பு சேர்க்கிறோம். பின்னாடி நறுக்கிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்குறோம். இப்ப தக்காளி பியூரி சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறணும். இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நிதானமா வேக விடணும். இதுதான் கறியின் ருசிக்கே ரகசியம். மசாலா ரெடியானதும் முந்திரி பேஸ்ட் அல்லது பிரஷ் கிரீம் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கிரேவியை சரியான அடர்த்திக்கு கொண்டு வரலாம். உப்பு சரியா இருக்கான்னு இப்ப செக் பண்ணிக்கோங்க. இப்ப கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். பனீர் கோஃப்டாவை சர்வ் பண்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் கிரேவில சேர்க்கணும். அப்பதான் கோஃப்டா உடையாம சாஃப்டா இருக்கும். கோஃப்டா சேர்த்து மெதுவா கிளறி மேல கொஞ்சம் கிரீம், கொத்தமல்லி இலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணுங்க. சூடான பனீர் கோஃப்டா கறி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு சுவையான